நாங்கள் செஞ்சிருக்கிற அந்த இன்வென்ஷன் பேர் என்னன்னா கமாண்ட் ரிசீவிங் அண்ட் ஒர்க்கிங் ரொபாட்டிக் ஹேண்ட். இது வந்து எதுக்காக பயன்படும் பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்த ஆக்சிடென்ட்ல வந்து கை கால் இழந்தவங்க, இல்லை பிறப்பிலே வந்து இல்லாதவங்க, இவங்களுக்குலாம் வந்து இந்த ரொபாட்டிக் ஹேண்டுன்றது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஹேண்டுன்னு மட்டும் இல்லை, லெக்ஸு ஹேண்ட் இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்துக்குமே யூஸ் ஆகும். இது வந்து பேச எதுக்காகன்னா, இப்போ வந்து எப்படின்றது உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும், ஆனால் அதை வந்து வெளிப்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எந்த பொருள்லாம் வச்சு செஞ்சுருக்கிறேன்னா, ஆர்டினோ யூனோ போர்டு, இது லித்தியா அயன் பேட்டரி 12V, அதுதான் வந்து ஜம்போ ஒயரு, பிரெட் போர்டு, பிவிசி பைப்பு, ஃபிஷிங் ஸ்ப்ரிங்ஸு, க்ளூ ஸ்டிக்கு, ஃபெவிக்விக்ஸு, இந்த மாதிரி நான் ஒட்டக்கூடிய ஒரு சில பொருள், நட் போல்ட்டு, இதெல்லாத்தையும் தான் யூஸ் பண்ணி இதை வந்து நான் செஞ்சுருக்கிறேன். இது வந்து எப்படின்றது, இப்போ நார்மலாக ஒரு மனுஷனால ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து செய்கிற அளவுக்கு இல்லை. இப்போ நார்மலாக எப்படின்றது, ஒரு சாப்பிட்றது, இப்போ ஏதாவது சின்ன சின்ன பொருள் எடுத்து வைக்கிறது, பிளேட் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட யூஸ் ஆகும். ஏன் இப்போ ஒரு வேலைக்கு கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த பெரிய பெரிய மூட்டை விட அந்த அளவுக்கு இது யூஸ் ஆகாது. ஆனால் நார்மலான திங்ஸ் நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து எப்படின்றதுன்னா கமாண்ட் ரிசீவிங் அண்ட் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு அப்கிரேட்டட்னா எப்படின்றதுன்னா, நம்ம நினச்ச உடனே ஒர்க் ஆகுற மாதிரியும் செய்யலாம். அந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து எப்படின்றது, அந்த மாதிரி செய்யறதுக்கு அந்த இன்னொரு போர்டு தேவை. அது வந்து எங்களுக்கு கிடைக்காதனால நாங்கள் இதை வச்சு செஞ்சுருக்கிறோம். இதுதான் வந்து நாங்கள் இப்போ வந்து செஞ்சுருக்கிற கமாண்ட் ரிசீவிங் ரொபாட்டிக் ஹேண்ட். இதுதான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம்.